ஆல் வெல்கம் டு 11 வைப்ஸ் டாரோ ரீடிங். இன்னைக்கான டாரோ ரீடிங் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஒருத்தரை மனசுல நினைச்சுக்கோங்க. அந்த ஒருத்தர் இன்னைக்கு இப்போ உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கார்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்க போறோம். ஓகேயா? ஸோ ஆஸ் யூஷுவல் இப்போ நான் 3 கார்டு பிக் பண்ண போறேன். A ஆர் B ஆர் C. நீங்க ஒருத்தரை நினைச்சுக்கிறீங்கல்ல, அவங்கள நினைச்சிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. அவங்கள பத்தி உங்க மனசுக்குள்ள என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் தோணிக்கிட்டு இருக்கோ அதையும் ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு 1 மினிட் மெடிடேஷனுக்கு அப்புறமா A ஆர் B ஆர் Cன்னு பிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ A பிக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 10 ஆஃப் வான்ஸ் கார்டு வந்திருக்கு. அடுத்ததா நீங்க B அதை திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. அண்ட் அடுத்ததா சி பிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. சரி வாங்க இப்போ அவங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றதை பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் A பிக் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த 10 ஆஃப் வான்ஸ் கார்டு, அவங்க மனசளவில் நீங்கள் கொஞ்சம் உங்கள் சுமைகள்லாம் இறக்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் நிறைய ஹெவி பேர்டன் கேரி பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்கள் ஒர்க் ரிலேட்டடானாலும் சரி, இல்லை வேறு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஃபைனான்ஷியலாவோ அவங்க கொஞ்ச நேரமாவது நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்கும். பிகாஸ் அந்த பர்டிகுலர் பர்சன் நீங்கள் எல்லாமே ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க கூட பேசி கொஞ்சம் அக்கறையாக பேசிக்கிற போது உங்களோட மைண்டும் லேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் உங்கள் லவ்ட் ஒன்ஸ் யாரு, இந்த கார்டை நீங்கள் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்ல, இதை நான் பண்ணிட்டு இருக்கும் போதே ஒருத்தரை மனசில் நினச்சி தானே நீங்கள் லிசன் பண்ணுறீங்க. அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன பண்றீங்க, நீங்களும் மிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒர்க் பேர்டன்னால தான் என்னால் உங்ககிட்ட பேச முடியல அப்படிங்கிறத தெளிவாக ஒரு ரீஅஷூரன்ஸ் கொடுத்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே? ஸோ அடுத்ததான் நீங்கள் B பிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் கார்டு வந்திருக்கு. நிறைய விஷயங்கள்ல அவங்க உங்களை ஹர்ட் பண்ணிட்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பிகாஸ் சம்டைம்ஸ் என்னன்னா லைஃப்ல ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சில விஷயங்களை ஓப்பனாக சொல்லி தான் ஆகணும். அந்த மாதிரி அவங்க அதை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் இந்நேரம் அவங்க பேசின வார்த்தைகளில் ஹர்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு. பட் அந்த ஹர்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை அவங்களும் அக்னாலேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் நாள்ல சரியாயிரும். ஏன்னா எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே நம்ம எவ்வளோ நாள் தான் இன்னொருத்தவங்க ஹர்ட் ஆயிடக்கூடாதுன்னு ஹைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சம்டைம்ஸ் சில ஃபீலிங்ஸை ஓப்பனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது 2 பேரும் அதை பற்றி தெளிவாக இருந்துக்கலாம்ல. ஸோ அப்படிங்கிறவங்க நல்லதுக்காக மட்டும்தான் அவங்க இப்படி ஒரு விஷயத்த அது ஹார்ஷாக ஃபீல் ஆனாலும் சரி அப்படின்னு அவங்க கோவமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால அது கோவம் தானே தவிர உங்கள் மேலே இருக்கக்கூடிய பாசம் எதுவுமே அவங்களுக்கு குறையலை. ஸோ அந்த அஷூரன்ஸோட இந்த ரீடிங்கை கேட்டுக்கோங்க. அண்ட் நீங்கள் ஒருத்தரை நினச்சிட்டு இப்போ இந்த ரீடிங்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்கள, அந்த பர்டிகுலர் பர்சனும் உங்ககிட்ட இதைத்தான் கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுடைய கோவமோ இல்லை டைரெக்டாக எதுனாலும் மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுகிற குணமோ இது எல்லாமே என்னன்னா ஒரு சார்ட் ஆஃப் இமோஷன் தான். ஸோ அதை நீங்கள் லவ்வோட கம்பேர் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அவங்களோட லவ் அப்படியே தான் இருக்கு. மேபி அந்த இமோஷன்ஸ் இப்போ இருக்க சுச்சுவேஷன்னால ஹார்ஷாக தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அந்த லெவலுக்கு தான் அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. C பிக் பண்ணியிருக்கீங்கன்னா ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருக்கு. ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ரிமைண்டர். அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவங்க உங்களுக்காக டீப்பாக ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் லைஃப்பில் அஃப்கோர்ஸ் ஏதோ ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷனை இப்போ கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சேலஞ்சஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்களும் ஒன் ஆஃப் த சப்போர்ட்டிவ் பார்ட்னராக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இது போக டெய்லி உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கணும்னு நிறைய ஏஞ்சல்ஸ் கிட்ட, கடவுள்கிட்ட உங்களுக்காக ப்ரேயரும் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான அக்கறையில் அப்படி ஒருத்தவங்க உங்க மனசுல, அதாவது இந்த ரீடிங் கேட்கும் போதே அவங்க தான் மைண்ட்ல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கால் பண்ணி ஒரு தேங்க்யூ சொல்லி உங்களோட லவ்வையும் எக்ஸ்பிரஸ் பண்ணிருங்க. பிகாஸ் அவங்களுடைய ப்ரேயர்ஸ் தான் இப்போ அவங்களை ஃபுல் அண்ட் ஃபுல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு ரீடிங்ல பாத்தீங்கன்னா ஏக்கு 10 ஆஃப் வான்ஸ் அண்ட் பிக்கு கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் சிக்கு ஸ்ட்ரென்த் கார்டு வந்திருந்தது. இந்த ரீடிங்ஸ்ல நீங்க யாரை பத்தி நீங்க நினைச்சிருந்தீங்களோ அவங்க உங்களை பத்தின திங்கிங் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் அது ரிலேட்டபிளாகவும் இருந்திருக்கும்னு நானும் நம்புறேன். இந்த ரீடிங் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இனிமேல் ஃபர்தராக எதை பற்றின ரீடிங்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்மளுடைய சேனல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரைவேட்டாக டேரோ ரீடிங்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 1111vibes@gmail.com அப்படிங்கிற இந்த மெயில் ஐடிக்கும் மெயில் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.